செய்தியாளர் மணி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு மணி. இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து, ஆனால் மற்ற 3 பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் உள்ளவர்கள். இதனை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா, இந்த ரவுண்டுல தேர்தலுக்கு பிந்திய இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வைகோ ஜெயிச்சிருக்காரு, திரும்ப தோத்திருக்காரு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா மக்கள் நல கூட்டணி திமுகவுடனான அதனுடைய உறவுல ஒரு மறுசிந்தனை வந்திருக்குன்றது வெளிப்படையாவே தெரியுது. ஆனால் மற்ற 2 கட்சிகளை லெஃப்ட் பார்ட்டிஸை திருமாவால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அதனால இன்றைக்கு அவர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருப்பதே ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா தான் நான் பார்க்கணும். ஏன்னா திமுக அண்ணா திமுக இரண்டையும் சம தூரத்தில் வைத்து பார்த்த மக்கள் நல கூட்டணியில் அதில் உள்ள ஒரு பிரதான கட்சி இன்று திமுக கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்திருப்பதும், ஆனால் அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளின் கருத்துடன் ஒத்துப்போவதாக சொல்லியிருப்பதும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உரசல் மோதலைத்தான் காட்டுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த ரவுண்டுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுல தேர்தல்களுக்கு பிந்தைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வைகோ ஜெயிச்சிருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உங்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது. ஆனால் தற்போது தேர்தல் தான் காரணம், இல்லை என்றால் மக்கள் நல கூட்டணி கூட பங்கேற்பதில் எந்த விதமான ஐயமோ தேவையில்லை என இடதுசாரிகளும் சரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் அவர்களிடம் தெரிவித்ததாக நம்மிடையே பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவிச்சிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தேர்தல் காவேரி பிரச்சனையை விட முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்ல, அது ரவிக்குமார் ஒரு ஃபேஸ் சேவர்னு அதாவது கட்சி எடுத்த நிலைப்பாட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தேர்தலுக்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது பொது தேர்தல் கிடையாது. இது ஒரு பை எலெக்ஷன் தான். இந்த ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு இப்ப இவர்களால் அண்ணா திமுக திமுக இரண்டையும் சம தூரத்தில் வைத்து பார்த்த மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழல், அதுவும் தமிழகத்தில் இப்போது விரைந்து உருவாகி கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான அரசியல் சூழ்நிலையில் இவர்களால் 2 கட்சிகளையும் சமதூரத்தில் வைத்து பார்க்க முடியாது என்ற நிலை தற்பொழுது வந்திருக்கிறது. அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் திருமாவோட இந்த ஸ்டேட்மெண்ட். பட் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒத்துக்கலன்றது திருமாவுக்கு ஒரு பலவீனம். அந்த இடத்துல வைகோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது தேர்தல்களை காரணம் வைத்து, அதுவும் இடைத்தேர்தல்கள் அதை காரணம் வைத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுப்பது என்பது அது ஒரு சால்ஜாப் என்று தான் நான் கருதுகிறேன். இது இப்படி இருக்க, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திமுகவுடைய எதிர்க்கட்சி பொதுவாக திமுக கூட்டங்களை கூட்டினால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்கட்சியினுடைய தலைவரோ அல்லது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெயரில் தான் அறிவிப்பு வரும். அனைத்து கட்சி கூட்டம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மு.க. ஸ்டாலின் கூட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஸ்டாலினுக்கு இந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அரசியல் லாபத்தை கொடுக்கும்? இது திமுகவிற்கு எந்த விதத்தில் ஒரு பெரிய மக்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கும், அல்லது இது பின்னடைவா இந்த கூட்டமானது? இல்ல, இது நல்ல கேள்வி. ஏனால் வழக்கமான இது போன்ற அனைத்து கட்சி கூட்டங்கள் கடந்த காலங்களிலும் 91, 96, 2006 ஆண்டு காலங்களிலும் கூட்டப்பட்டிருக்கின்றன. திமுகவால் இலங்கை பிரச்சனை, காவிரி பிரச்சனை போன்றவற்றுக்கு கூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்பொழுதெல்லாம் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரில் தான் வரும். இப்பொழுது நீங்கள் சொல்வது போல கலைஞர் தான் தலைவர், ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினுடைய பெயரில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொலிட்டிக்கலா தன்னோட ஸ்பேஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. ஏன்னா கலைஞருடைய உடல்நிலை, கலைஞர் ஆக்டிவா இப்ப இல்ல. ரெண்டாவது திமுகக்குள்ள கிட்டத்தட்ட கட்சி 90% மேல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆளும் கட்சி ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்பது எதிர்க்கட்சிகள் பிரதானமான குற்றச்சாட்டு. அதில் ஓரளவு நியாயமும் இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா பொலிட்டிக்கலா அசர்ட் பண்றாரு ஸ்டாலின். திமுக உள்ள மட்டும் இல்ல, திமுக வெளியிலும் தன்னுடைய ஸ்டேச்சரை அவர் அசர்ட் பண்றாரு. அதனுடைய விளைவாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னுடைய அரசியல் ஆளுமையை விஸ்தரிப்பதற்காகவும் நிறுவுவதற்காகவும் ஸ்டாலின் செய்யும் முயற்சியின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்க்க வேண்டும்.